எல்லாமே என்ன எதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் ஆகுறது எப்படி, ட்ரிபிள் பிரசிடென்ட் டைரக்டர் ஆகுது தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு குறுகிய காலத்துல ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் ஆக போறது எப்படின்றத நம்ம பார்க்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம வந்து இந்த வியாபாரம் இருக்கு இல்லையா, இந்த வியாபாரம் வந்து எந்த பொருளையும் நம்ம விற்க வேண்டியதில்லை, எந்த பொருளையும் நம்ம வாங்க வேண்டியதில்லை. சரிங்களா? வாங்குறது விற்கிறதெல்லாம் நம்மளோட ஆப்ஷன் தான். பட் வந்து நம்ம இது வந்து ஒரு டிஜிட்டல் சரிங்களா, ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அமேசான், பிளிப்கார்ட்லாம் இருக்க மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப். சரிங்களா? இந்த ஆப்ல வந்து அமேசான்ல எப்படி பிரைம் மெம்பர் ஆகணுமோ அதே மாதிரி ஆக்சிஸ் இந்தியால நம்ம பிரைம் மெம்பர் ஆகணும். அமேசான்ல வந்து நம்மளுக்கு இன்கம் கிடைக்காது, ஆக்சிஸ் இந்தியால உங்களுக்கு இன்கமும் சேர்த்து சம்பாதிக்கலாம். சரிங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா என்னன்னா, சோ நம்ம வந்து நம்மளோட டீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிஸ் இந்தியால இருக்கோம். ஆக்சிஸ் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஐகான் டீம் வந்து கிட்டத்தட்ட 60 to 70% பிசினஸ் கொடுக்குறாங்க. அந்த ஐகான் டீமோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் டீம் வந்து 60% கொடுக்குறாங்க. அந்த ஈகிள் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான் பிரசன்டேஷன் தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஜஸ்ட் ஒரு நபர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 ஐடி போட்டாருன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கிட்ட முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நீங்க பிரைம் மெம்பரா நீங்க உள்ள வரணும். பட் ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பெனி கொடுக்குற காசுக்கு அப்படியே ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நாப்கின் கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 7 ஐடி உங்க பேர்ல வந்து நாப்கின் கிட்ட போட்டா சரிங்களா, உங்களுக்கு டாப் ஐடி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிவி மேட்ச் ஆயிருக்குன்னா 180 பிவி மேட்ச் ஆயிருக்கும். உங்களோட வருமானம் வந்து 1800 ரூபாய். நீங்க உள்ள வரும்போது அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாப்கின் எவ்வளவு கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 126 பேக் நாப்கின் கிடைக்கும். நீங்க ஒரு 32,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ போட்ட காசை இம்மிடியட்டா அதே வாரத்துல அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா அந்த நாப்கின் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்னா அது மூலமா பிசினஸ் நடக்குது. எனக்கு இப்போ அப்படிதான் பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு ஐடியில வந்து நாப்கினை வந்து மாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அது வந்து நான் போற இடத்துல எல்லாருக்குமே நாப்கினை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் வந்து சாம்பிள் தான் கொடுத்தேன். சரிங்களா? சாம்பிள் கொடுத்தேன். அது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்களா? யார்கிட்டயும் நான் காசெல்லாம் கூட வாங்கல. கொடுத்தவங்க கிட்ட வாங்கிட்டேன், கொடுக்காதவங்க கிட்ட நான் விட்டுட்டேன். எல்லாருக்குமே சாம்பிளா கொடுத்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது கேக்குறாங்க. 1 மாசம் ஆயிடுச்சு கரெக்டா. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேக் வேணும், அடுத்தது வேணும்னு கேக்குறாங்க. இப்போ நான் பிசினஸ் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களே நம்மளை கேட்கலாம். நாம பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்டயும் போய் பேசி அவங்க கிட்ட ஐடி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்களையே நம்ம கேட்க வைக்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த நாப்கின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ 18 பேக் நாப்கின் கொடுப்பாங்க. 7 ஐடியில பாத்தீங்கன்னா 126 பேக்கு. நம்ம போட்ட காசு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட இன்கமும் வந்து பாத்தீங்கன்னா அதே வாரம் 1800 ரூபாய் உங்களுக்கு இன்கமாவும் வந்துடும். போட்ட காசும் வந்துடும், இன்கமும் வந்துடும் ஒரே வாரத்துல. எந்த ஒரு வியாபாரத்திலேயாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படியே ஒரே வாரத்துல ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் வந்து உங்க டீம்ல உங்களுக்கு கீழே 8 டீம் ஓப்பன் ஆயிருக்கும். சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7 ஐடி போட்டிருப்பீங்க. நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 8 டீம் ரெஃபர் பண்ணணும். அவ்வளவுதான். 8 நபர்கள் கிட்ட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன்ல கான்டாக்ட் கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர்லாம் இருக்காங்க. மினிமம் வந்து 500 பேராவது கான்டாக்ட் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அந்த 500 பேர்கிட்ட நம்ம இந்த விஷயத்த பேசி நம்ம ப்ராடக்ட்டும் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் ஒரு 7 ஐடி போட்ட ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் கிட்ல மட்டுமே 7 ஐடி போடுறாங்கன்னு ஒரு அசம்ஷன். சரிங்களா? ஏன் நாப்கின் கிட்ல போடுறோம் அப்படின்னு சொன்னா நாம நாப்கின் கிட் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு லாஸ்ன்றது கிடையவே கிடையாது. 0 லாஸ். லாஸே கிடையாது. ஏன்னா கொடுத்த காசுக்கு 100% அப்படியே ப்ராடக்ட் வந்து நம்ம கைக்கு வந்துடும். சரிங்களா? அந்த ப்ராடக்ட் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் நம்ம ரெஃபரல் கொடுக்கும்போது சரிங்களா, கிஃப்டா கூட நம்ம கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா நம்மளுக்கு பிசினஸ் வருது. நான் லாஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் கிட் ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி நான் எங்கெங்கெல்லாம் போறணும் சரிங்களா, அங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாப்கின்ஸ் எல்லாம் நான் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்தேன். ஒரு பேக்கு கொடுத்தேன். கரெக்டா 1 மந்த் முடிஞ்சிருச்சு. இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அடுத்த நாப்கின் சொல்லிட்டு கேக்குறாங்க. ஸோ இது மூலமா என்னோட பிசினஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ நான் ஒரே ஒரு பேக் தான் நான் பண்ணேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து எனக்கு வந்து பெருகுது. சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து
நீங்க ஒரு 7 ஐடியில நாப்கின் கிட் போட்டா ஒரு அசம்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 32,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். சரிங்களா? அந்த போட்ட காசை நம்ம எடுத்திருப்போம். 126 பேக் வந்து பாத்தீங்கன்னா நாப்கின் கிடைச்சிருக்கும். சரிங்களா? நாப்கின் ஏன் நம்ம இது வச்சிருக்கோம்னா 100% நம்மளுக்கு கேஷ் பேக் பிளஸ் யூனிக்கான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே எங்கேயும் கிடைக்காது. சரிங்களா? மளிகை சாமான்லாம் கூட கம்பேர் பண்ணலாம். பட் இந்த நாப்கினை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிராண்டு வெளியே எங்கேயுமே கிடையாது. நம்மளோட ஓன் பிராண்ட். அதனால நம்ம வந்து இதை நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ நீங்க 7 ஐடி போட்டு ஒரு 32,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரே வாரத்துல போட்ட காசை நீங்க எடுத்ததுனால நண்பர்களுக்கெல்லாம் அதை நம்ம ரெஃபர் பண்ணா என்ன ஆகும்னா அவங்க எல்லாருமே 7 ஐடி போடுவாங்க. ஒருத்தருக்குமே வந்து நம்மளோட கான்டாக்ட் 1000 2000 நம்ம போன்ல இருக்கும். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 500 பேராவது நம்மளுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. சரிங்களா? கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமா 100% வந்து 100 பேர் 1000 பேருக்கு மேல தெரியும். ஸோ இப்ப 500 பேர் வந்து நம்ம பேசுறோம். 500 பேருக்கும் நம்ம பேசுறோம். ஏன்னா எல்லாருக்குமே பணம் தேவை இருக்கு. ஸோ அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்றதை நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் 7 ஐடி போட்டு நம்மளை நம்பி வராங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 8 பேர் வந்தாங்கன்னா நம்ம 8 டீம்ல நம்ம 7 ஐடி போட்டதுனால நம்மளுக்கு 8 டீம் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த 8 டீம்ல 8 பேர் வந்தாங்கன்னா சரிங்களா 420 பி ஒருத்தர் கீழேயும் நடந்திருக்கும். ஸோ 420 பி நடக்கும்போது உங்களுக்கு U1க்கு பாத்தீங்கன்னா 18,600 இன்கம் கிடைக்கும். இது 2வது வாரம். சரிங்களா? U2ல வந்து பாத்தீங்கன்னா 9,000 ரூபாய், U3ல 9,000 U4ல 4,200, U5ல 4,200, U6ல 4,200, U7ல 4,200, ஓவராலா 53,400 ரூபாய். எந்த ஒரு வியாபாரத்துல நீங்க ஒரு வியாபாரமே நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 32,000 முதல்ல வச்சுப்போம். 32,000 முதல்ல ஒரு வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்க முடியாது. பட் ஆனா அந்த வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இங்க 32,000 முதல்ல ஒரு வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல 2 வாரம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வாரம் போட்ட காசெல்லாம் எடுத்துடுறோம். 2வது வாரம் 53,000 ரூபாய் லாபம். போட்ட காசை விட டபுளா லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி வெளியே எங்கேயா பிசினஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா 100% வெளியே பிசினஸ் கிடையவே கிடையாது. அது இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் வெளியே கிடையாது. இதை நம்ம பண்ணும்போது நம்ம பண்றது டைரக்ட் ரெஃபரல். நல்லா யோசிச்சுக்கோங்க. 7 ஐடி நம்ம வந்து போடுறோம். நம்ம 7 ஐடி போட்டாதான் நம்ம டீம்ல இருக்கவங்களே நம்ம 7 ஐடி போட சொல்லுவோம். நம்ம அப்பதான் மத்தவங்க கிட்ட 7 ஐடி பத்தி பேசுவோம். சோ இந்த வேலையை நம்ம செய்யறோம். செஞ்சதுனால ஒரு 500 பேர்கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன் மூலயமாவோ இல்ல 1 to 1 வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல 500 பேர் பார்க்க முடியாது. சரிங்களா? ஒரு 100 பேராவது நம்ம பார்க்கலாம். நிச்சயமா 100 பேர் பார்த்தோம்னா நிச்சயமா 8 பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அப்ளைன்ஸ் சப்போர்ட்டோட நம்ம இதை பண்ணும்போது அடுத்த வாரமே 53,400 ரூபாய் நம்மளுக்கு சூப்பரான ஒரு இன்கம் கிடைக்கும். இது வந்து டைரக்ட் ரெஃபரல். ஸோ நாம 53,400 ரூபாய் சம்பாரிச்சோம். நம்ம கீழே டீம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே புதுசா ஜாயின் பண்ணிருப்பாங்க. 8 பேர் வந்து 7 ஐடி போட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ 420 பேர் நடந்திருக்கும் ஒரு சைடையும். ஸோ அந்த டீமை வச்சு ஏன்னா 7 ஐடி மேல கம்பெனில போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எந்த கம்பெனி அந்த மாதிரி சொல்லும்? கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஷிப் வந்ததுன்னா நிறைய இன்கம் கம்பெனிக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா நீங்க 7 ஐடிக்கு மேல போடவே போடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ள வர ஒருத்தர் மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா அக்கறையோட செயல்படுற ஒரு கம்பெனி நம்ம ஆக்சிஸ் இந்தியா மட்டும்தான். சரிங்களா? அதுல நம்ம டீம் ஒர்க் அந்த 7 ஐடி போட்டு வந்தாங்க பாத்தீங்களா 8 பேரு. ஸோ அவங்களுக்கும் நம்ம இதே சப்போர்ட்டை நம்ம பண்ண போறோம். நம்மளுக்கு நம்ம அப்ளைன் என்ன சப்போர்ட் பண்றாங்களோ இல்ல ஒருவேளை நம்ம அப்ளைன் கிட்ட இந்த சப்போர்ட் எதிர்பார்த்திருப்போம். அந்த அப்ளைன் கிட்ட இருந்து அந்த சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அதே அவங்களுக்கு நம்ம கிடைக்காம பண்ணக்கூடாது. அது அவங்களுக்கு கிடைக்கணும். இப்ப எப்படி நம்ம படிக்கும் போது எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, எங்க அப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணி தரல, நம்ம குழந்தைக்கு நம்ம அதெல்லாம் பண்ணி தரணும்னு நினைச்சு ஒர்க் பண்றோம்ல. சரிங்களா? எனக்கு தான் கிடைக்கலப்பா, உனக்காவது கிடைக்கட்டும்னு சொல்றோம் இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம கீழே வந்தவங்களுக்கு நாம அப்ளைன் நம்ம செஞ்சதையும் செய்யணும். அதை விட சூப்பரா செய்யாத நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களையும் நம்ம செஞ்சோம்னா அவங்களுக்குள்ளயும் டீம் டெவலப் ஆகும்போது அதுக்கு அடுத்த வாரமே உங்களோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா டாப் 3 ஐடி வந்து பாத்தீங்கன்னா சீலிங் அடிச்சிருக்கும். 60,000 60,000 ஸோ ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் நீங்க முடிச்சிருப்பீங்க. U4ல வந்து பாத்தீங்கன்னா 33,600 U5ல 33,600 U6ல 33,600 U7ல 33,600 ஓவராலா உங்களோட அந்த வார வருமானம் 3,14,400 நல்லா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்லைடு 3 வாரம் தான் போட்டிருக்கேன். 3 வாரம் வேண்டாம். சரிங்களா? 3 வாரம் வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், மாசம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம என்ன பண்றோம்னா நாம 7 ஐடி போட்டு நம்ம கிட்ட வர 126 பேக்கை எல்லார்கிட்டையும் கொடுக்குறோம். அடுத்த மாசம் என்ன பண்றோம்னா நம்ம நேம் லிஸ்ட்ல ஒர்க் பண்ணி நம்மளுக்கு கீழே புது நபர்களை ஒரு 8 பேரை மட்டும் தான் எடுத்துட்டு வரோம். அதிகமான 500 பேர்ல 8 பேர் எடுத்துட்டு வரோம். அவ்வளவுதான். அவங்களை எடுத்துட்டு வரோம். அதுக்கு அடுத்த மாசம் நம்ம ஒர்க் பண்ணி அந்த 8 பேருக்கு அவங்க கூட சேர்ந்து நம்ம வேலை செஞ்சு
அவங்கள நம்ம சம்பாதிச்ச மாதிரியே 53,400 சம்பாதிக்க வைக்க போறோம். அவங்கள 53,400 8 பேரை சம்பாதிக்க வச்சதுனால நம்மளோட வருமானம் 3,14,400. நம்மளுக்கு ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனில நம்மளுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு பேரு, சரிங்களா? ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர், டைரக்டா, சரிங்களா? டைரக்டா, சரிங்களா? டைமண்ட் கூட கிடையாது, எடுத்த உடனே ட்ரிபிள் பிரசிடென்ட் தான். இதை முடிக்கிறோம். இதை நம்ம பண்றதுக்கு ஒரு 3 மாசம் நம்ம அவகாசம் எடுத்து இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு நம்ம இதை பண்ணோம்னா நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாது? நீங்க வந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டுங்க. சோ நம்ம இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம்? 32,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 32,000 பிளஸ் உழைப்பு, சரிங்களா? நம்மளோட உழைப்பு. இது நீங்க தனியா உழைக்க போறீங்களா? கிடையாது, டீம் ஒர்க். உங்களுக்கு அப்ளைன் வந்து சப்போர்ட் பண்ண போறாங்க. உங்களை யார் இந்த பிசினஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்களோ அவங்க உங்களை சப்போர்ட் பண்ண போறாங்க. சோ நாம ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில ஒரு 3 மாசத்துல இதுல ஒரு 3,14,400, அதுக்கு முன்னாடி ஒரு 53,000. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,4 லட்சம், சரிங்களா? நம்ம சம்பாதிக்கிறோம். 3,5 லட்சம்னே வச்சுக்கலாம். ஒரு 3 மாசத்துல 32,000 போட்டு 3,5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வெளியே பிசினஸ் இருக்கான்னு கேட்டா 100% கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி வந்து கொடுத்த காசு 100% பொருள் கொடுத்ததுனால லாஸும் கிடையாது. ஸோ இது நம்ம நல்ல பொருளா? நிச்சயமா நல்ல பொருள். அதனாலதான் மறுபடியும் நம்ம கிட்ட கேட்கறாங்க, சரிங்களா? பொருள் நல்லா இருக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில நாம இருக்கோம், சரிங்களா? இதை சூப்பரான ஒரு பிளானை வந்து நம்மளுக்கு ஈகிள் டீம்ல நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளானை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து இவ்வளவு பணம் கிடைக்குதுன்னா நம்ம இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பண்ண வேண்டியது இல்லை, டீமோட சேர்ந்து பண்ண போறோம். ஸோ அதை தாண்டி இது மட்டும்தான் சார் கிடைக்குதா? பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் மட்டும்தான், ட்ரிபிள் பிரசிடென்ட் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்டிங்லாம் இருக்கு. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து மாறலாம், சரிங்களா? எப்படி சார் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா மாறுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸா, இது வந்து பெருசா இருக்கு. 7 ஐடி போட்டீங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7 நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது சார். ஸோ நம்ம சிம்பிளா சின்னதா கொடுங்க சார் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு இருக்கு, சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம டீம்ல நம்மளுக்கு தகுந்த மாதிரி எப்படி சொன்னா புரியும், எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அதே நம்ம ஈகிள் டீம்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எப்படி அப்படின்னா ஈகிள் டீம்ல இருக்க லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் வீக் நீங்க என்ன பண்றீங்கன்னா 7 ஐடி போட்ட நபருக்கு ஒரே ஒரு ஐடி போட்டாருன்னு வச்சுக்கலாம். ஒரு ஐடி, ஆனா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 7 ஐடி போட்டது நல்லது, சரிங்களா? ஒரு ஐடி போட்டு உள்ள வரீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ உங்க லீடர் கிட்ட வந்து நீங்க பிசினஸ் நல்லா பெருசா பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த ஒரு ஐடிக்கு மேல அவர் 7 ஐடி எப்படி மாத்துறதுன்ற ஸ்ட்ரக்சரை வந்து அவர் ரெடி பண்ணி வச்சிருவார். நீங்க ஒரு ஐடி போட்டு உள்ள வரீங்க, சரிங்களா? லெஃப்ட்ல ஒருத்தர் ரைட்ல ஒருத்தர், 2 டீம் தான் உங்களுக்கு வரும். 7 ஐடி போட்டாதான் 8 டீம் வரும். ஒரு ஐடி போட்டதுனால 2 டீம் தான் வரும். அந்த 2 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேரு, ஜஸ்ட் 3 பேரு ஒரே வாரத்துல 150 PV எடுத்துன்னு வரீங்க, சரிங்களா? எடுத்துட்டு வரீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் 1,800 உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ அதை தாண்டி அதையே 3 வாரம், அடுத்த வாரமும் 3 ஐடி, அடுத்த வாரமும் 3 ஐடி இப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் தடவை நீங்க உள்ள வரீங்க, லெஃப்ட்ல 3 பேர் ரைட்ல 3 பேர் வராங்க, மொத்தம் நீங்க 7 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? இல்ல 2 பேர்னே வச்சுப்போம், 2 பேர் 3 ஐடி போட்டு வராங்கன்னு வச்சுப்போம், 3 பேர் ஆயிடுறீங்க. 3 பேர் சேர்ந்து என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்த வாரமும் 6 ஐடி தான் எடுக்க போறீங்க. 3வது வாரமா என்ன பண்ண போறீங்க? 6 ஐடி தான் எடுக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு டீம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர் ஆட் ஆயிருப்பாங்க. 9 பேர் சேர்ந்தோம். அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்க? 3 ஐடி தான் எடுக்க போறீங்க. அப்படி நீங்க மெயின்டைன் பண்ணாலே, சிம்பிளா குழுவா சேர்ந்து வேலை செஞ்சாலே நீங்க ஈகிள் சில்வர் அச்சீவர். உங்களோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 5,400. இதை விட அதிகமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், சரிங்களா? நீங்களே 3 ஐடி நீங்க எடுக்கிறீங்க, 3 நபர்கள் கிட்ட எடுக்கும்போது உங்க அந்த 3 நபர்களை வச்சு நம்ம நிச்சயமா 3 ஐடிகள் நம்ம பண்ண முடியும், சரிங்களா? தொடர்ச்சியா கண்டினியூவா 3 வாரம் நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா, அது தானாவே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா மெயின்டைன் ஆகும். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஈகிள் சில்வர் அச்சீவர்ன்ற பேர் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதோட தாண்டி உங்களுக்கு இன்கமும் பாத்தீங்கன்னா 5,400. இதே நீங்க நாப்கின் கிட்டீங்கன்னா நீங்க போட்ட காசுக்கு 100% உங்களுக்கு ப்ராடக்ட் ரிட்டர்ன். ஸோ 0 இன்வெஸ்ட்மெண்ட், சரிங்களா? உழைப்பை மட்டுமே நம்பி நீங்க உள்ள வரலாம். ஸோ அடுத்த வாரம் 360 PV நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி தான், லெஃப்ட்ல 360 PV, ரைட்ல 360 PV, 6 பேர். ஸோ அவங்கள வந்து இந்த விஷயத்த நீங்க 3 வாரம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா
நீங்க ஈகிள் கோல்டு அச்சீவர் உங்களோட அந்த 3 வாரம் சேர்த்து உங்களோட வருமானம் வந்து பாத்தீங்கன்னா 10,800 ரூபாய் இருக்கும். சரிங்களா? சோ ஒரு 3 வாரத்துல 10,800 ரூபாய் எங்கேயாவது சம்பாதிக்க முடியுமான்னு யோசிங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே 7,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கெல்லாம் சம்பளம் போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நீங்க பகுதி நேரத்துல நீங்க ஒரு ஐடி போட்டு ஜாயின் பண்ணி அதுல ஜஸ்ட் ஒரு 6 நபர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறது மூலமா நீங்க 10,800 ரூபாய் நீங்க இன்கம் சம்பாதிக்கலாம். அப்போ நீங்க ஈகிள் கோல்டு அச்சீவர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நீங்க வருவீங்க. உங்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்த நீங்க 12 பேரை வச்சு பண்ணும்போது, ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் டீம் வளருது இல்லையா? வாரம் நீங்க சிங்கிளா இருந்தீங்க. அதே ஒரு ஐடியில வந்து பாத்தீங்கன்னா 3 பேரை எடுத்து 3 வாரம் மெயின்டைன் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து 10 பேரா 6 பேர் எடுத்து வந்து மெயின்டைன் பண்ணீங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது டீம் வளரும் போது 12 பேர் வச்சு 3 வாரம் நீங்க மெயின்டைன் பண்ணும்போது ஈகிள் ஸ்டார் அச்சீவர் உங்களோட வருமானம் 21,600 ரூபாய் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்த வாரம் நீங்க 1440 பிவி 1440 பிவி லெஃப்ட்லயும் ரைட்லயும் வரும்போது டீம் பெருசா வளர தானாவே இந்த பிவி வந்து பாத்தீங்கன்னா வளரும். சோ முதல் வாரம் மட்டும்தான் நீங்க இண்டிவிஜுவல் பர்ஃபார்மர். அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டீம் பர்ஃபார்மர். அப்போ உங்களை ஈகிள் ரூபி அச்சீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட அந்த வார வருமானம் 3 வாரத்துக்கும் சேர்த்து 43,200 ரூபாய். பாருங்க, ஒரு பெரிய கம்பெனில, அதாவது ஒரு பெரிய கம்பெனில உள்ள போகும்போதே 40,000 ரூபாய் தர மாட்டாங்க. சரிங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அப்படிதான் வரும். சரிங்களா? ஐடி ப்ரொஃபஷன்ல கூட பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு நம்ம வந்து 1ஆவதுல இருந்து படிச்சதுதான் கணக்கு வைக்கணும். சரிங்களா? நம்ம டிகிரி படிச்ச 3 வருஷம் ஏன்னா படிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்கேஜி யூகேஜில இருந்து கணக்கு வச்சு அத்தனை வருஷம் நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம அந்த டிகிரி வாங்கி உள்ள போனா நம்மளுக்கு ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் தராங்கன்னா, ஆனா இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உள்ள வந்து தொடர்ச்சியா ஒரு 3 வாரம் இல்ல ஒரு மாசம் இந்த முன்னாடி 3 ஐடி எல்லாம் நம்ம கணக்கு வச்சோம்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் வந்து உங்களோட உழைப்பு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் தான் இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு 1.5 மாசத்தை நீங்க போட்டது மூலமா ஒரு 43,500 ரூபாய் 43,200 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதை தாண்டி நீங்க ஈகிள் ரூபி அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு சூப்பரான போஸ்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பெனிலேயே தரக்கூடிய ஒரு போஸ்டிங். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈகிள் டீம்ல வர லெவலு. பட் ஆனா இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியே உங்களை வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க ஒரு ஐடி போட்ட நபர் தான் 2,840 பிவி 2,840 பிவி லெஃப்ட்லயும் ரைட்லயும் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு பிவின்றது வந்து ஒரு நபர் உள்ள வந்தாங்கன்னா 60 பிவி. சரிங்களா? சோ அப்படி போட்டீங்கன்னா உங்களோட வருமானம் 85,200 ரூபாய். நீங்க ஜாயின் பண்ணி, சரிங்களா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துல 2 இல்ல ஒரு 3 மாசம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம டீமை நல்லா வளர்த்து வாரம் நீங்க பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருந்து ஒரே ஒரு 3 வாரம் கன்சிக்யூட்டிவா 2,840 பிவி நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்க கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். நிறைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போஸ்டிங்க்கு வர்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 15 வருஷத்துல இருந்து 20 வருஷம் ஆகும். பட் ஆனா நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்ல அந்த போஸ்டிங் கிடைக்குது. பிளஸ் நம்மளுக்கு இன்கமும் பாத்தீங்கன்னா 85,200 இன்கமும் நம்மளுக்கு கிடைக்குது. சொன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே எங்கேயுமே இல்லை. இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரே ஒரு தடவை மளிகை சாமான் வாங்கியிருக்கலாம், இல்ல ஒரே ஒரு தடவை நாப்கின் வாங்கியிருக்கலாம், ஒரே ஒரு தடவை மிக்சி வாங்கியிருக்கலாம், ஒரே ஒரு தடவை ட்ரெஸ் எடுத்திருக்கலாம், ஒரே ஒரு தடவை ஃபுட் பேட்ச்னு ஒண்ணு இருக்கு அதை வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரே ஒரு பர்ச்சேஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 85,200 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு அடுத்ததுதான் அல்டிமேட். என்ன, ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் இந்த கம்பெனில ஒரு ஐடி போட்டு உள்ள வந்த நபர் அதிகபட்சமா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்னா 60,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு மாசத்துக்கு 2,40,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இத நீங்க ஒரு 3 வாரம் தொடர்ச்சியா மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். உங்களோட மாத வருமானம் அந்த 3 வாரம் சேர்த்து உங்களோட வருமானம் 1,80,000 ரூபாய் இருக்கும். சரிங்களா? 3 வாரம் தான், மாச வருமானம் கிடையாது, வார வருமானம். 3 வாரத்துக்கு சேர்த்து 1,80,000 ரூபாய். அதான் நீங்க கம்பெனில சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா மாறிடுவீங்க. சரிங்களா? சோ அவ்வளவு பெரிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கெல்லாம் நம்ம பண்ண போறது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற 3 ஐடி தான். இதுதான் பேஸ். நீங்க ஜாயின் பண்ணி உங்களுக்கு கீழே லெஃப்ட்ல ஒரு 3 ஐடி, ரைட்ல ஒரு 3 ஐடி, அது ஒரு நபரா கூட இருக்கலாம்,
இந்த பக்கம் 3 ஐடி போட்ட ஒரு நபர், ரைட் சைடுல 3 ஐடி போட்ட ஒரு நபர், 2 நபரா மட்டும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 நபரா இருக்கலாம். 6 நபரா இருந்தா ரொம்ப சிறப்பு. ஏன்னா டீம் வேகமா வளரும். சரிங்களா? சோ இதை நீங்க தொடர்ச்சியா பண்றது மூலமா கடைசியா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 1,80,000 பிளஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்ற போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்குது. இதை தாண்டி நடுவுல இவ்வளவு ஸ்டெப்பா நீங்க வந்திருப்பீங்க. சரிங்களா? சில்வர் அச்சீவரா இருப்பீங்க, கோல்டு அச்சீவரா இருப்பீங்க, ஸ்டார் அச்சீவரா இருப்பீங்க, ரூபி அச்சீவரா இருப்பீங்க. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகி அப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆயிருப்பீங்க. சோ நீங்க சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆயினீங்க இல்லையா? 1,80,000 சம்பாதிச்சீங்க. அப்போ உங்க டீம்ல என்ன நடக்கும்னா, உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 6 மினிமம் வந்து ஒரு 6 எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து முதல்ல வந்தாங்க இல்லையா உங்களை நம்பி 6 நபர்கள், இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் வந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆயிருப்பாங்க. 85,200 சம்பாதிச்சிருப்பாங்க 3 வாரம் சேர்த்து. உங்களை எப்படி பார்ப்பாங்க? அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்த நம்மளோட அப்ளைனை நம்ம எப்படி பாக்குறோம், அதே மாதிரி அவங்க நம்மள பார்ப்பாங்க. நம்ம சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இவ்வளவு பேரோட வாழ்க்கையை மாத்திருப்போம். இது வெளியே எங்கேயாவது கிடைக்குமா? எந்த ஒரு வியாபார திட்டத்திலேயாவது இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கா? எங்கேயுமே கிடையாது. அவங்கள வேலை செய்ய வச்சு நம்ம சம்பாதிக்க தான் முடியும். வெளியே இருக்க எல்லா நெட்வொர்க்லயுமே அப்படிதான். அவங்க வேலை செஞ்சுனே இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும். பட் ஆனா இங்க மட்டும்தான் நம்மள மாதிரியே அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்குலாம் நம்ம எடுத்துட்டு வர முடியும். அந்த மாதிரியான ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டில தான் நாம இருக்கோம். சரிங்களா? சோ இதை நீங்க 7 ஐடி போட்டா, ஒரு ஐடி போட்ட நபரே இதெல்லாம் பண்ண முடியும். இது 7 ஐடி போட்டா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரத்திலயோ இல்ல ஒரு 3 மாசத்திலயோ ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் அடிக்கிறதான பிளான் முதல்ல நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டருக்கான பிளானை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல பாலமுருகன் சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா மறுபடியும் நீங்க ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாம்பியன் டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல 3 ஐடி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் கிரைட்டீரியாவே 2 ஐடி தான் சார் வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஹார்ட்டட், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு இரக்க குணம், கருணை உள்ளம் கொண்ட நம்ம பாலமுருகன் சார் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாரும் ஜெயிக்கணும். காரணம் வந்து எல்லாரும் ஜெயிக்கணும். அதுதான் மெயின் மோட்டோ, அதுதான் எல்லாருமே ஜெயிக்கணும். சரிங்களா? இதுல தோல்வின்ற விஷயம் யாருக்குமே இருக்கக்கூடாது. எல்லாருமே வெற்றி தான் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நம்மளுக்கு அது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம இப்ப காமிச்ச மாதிரி ஒரு அடுத்த 3 monthsல நாம எப்படி பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் முடிக்கிறது, ட்ரிபிள் பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம முடிவு பண்ணி வேலை செஞ்சோம்னா, இன்னைக்குதான் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் நம்பி டே 1ல இருந்த மாதிரி நம்ம நினைச்சு ஒர்க் பண்ணோம்னா நிச்சயமா இந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பாலமுருகன் சார் சொல்ல சொல்லி சொன்னாங்க. நான் நிச்சயமா கரெக்டா டெலிவரி பண்ணிருப்பேன் நான் நம்புறேன்.